உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் தேகாபிமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கவனிச்சிட்டு இருந்தோம். ஸோ தேகம் அப்படின்னு சொன்னாலே அது இந்த உடம்பு கிடையாது, அது நமக்குள்ளார தகித்து கொண்டிருக்கக்கூடிய சரீரம்னு சொல்லக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான். அதனால் நாம் வைக்கக்கூடிய அபிமானமானது அந்த ஜீவசக்தியான வாயு மேலே தான் இருக்கணுமே தவிர அதை வெளியில் போக விடாமல் தடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கணுமே தவிர இந்த உடம்பை மட்டுமே கவனித்து இங்கே பலனானது உண்டாகிறது இல்லை. ஏன்னா இந்த உடம்பு நம்மளுடைய கவனத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாலே அந்த தேகமாக இருக்கக்கூடிய அந்த வாயு சலனமானாதான் முடியும். அந்த வாயுவை நசுப்பித்தாதான் நம்ம இந்த உடம்பை பற்றி சிந்திக்கக்கூட முடியும். அதனால் இந்த உடம்பு சார்ந்த விஷயங்களை அது மேலே அபிமானம் வைக்கிறத விட்டுட்டு அவரவருடைய ஜீவசக்தியான வாயு மேலே அபிமானம் வச்சு அதையே உள்நிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை செய்யணும் அப்படிங்கிறத நேற்றுக்கு நம்ம ஒரு மலையாள ஸ்லோகம் மூலமாக கூட அதை நம்ம கவனித்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது அந்த பிரம்மாவாக இருக்கக்கூடிய அகங்காரமும் அப்புறம் அந்த அகங்காரத்துக்கு மனைவின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியை பற்றின விஷயங்கள் தான் இங்கே நம்ம கவனிக்க போகிறோம். பொதுவாக பிரம்மா அப்படின்னு சொன்னாலே நாம் என்ன நினச்சிருப்போம், அவருக்கு ஒரு 4 முகங்கள் இருக்கும், அவர் ஒரு மனிதனுடைய உணர்வில் அவர் இருந்து படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்லாம் நாம் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு கற்பனை நாம் செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் சாமி சித்த வேதங்களில் இந்த 9வது அத்தியாயத்தில் பிரம்மாவை பற்றின விளக்கங்களை கொடுக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 4 முகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இந்த உயிராக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு உண்டான அறிவு. ஏன்னா முகம் அப்படின்னு சொன்னாலே அது அறிவை குறித்து சொல்லக்கூடியது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு அறிவுங்கிறத உவமைப்படுத்துறதுக்கு அதை ஒரு டிராயிங்கில் சொல்லியாகணும், ஒரு சிலையாகவே வடித்து ஒரு அடையாளத்தை படுத்தி ஆகணும். அப்போ அந்த அறிவுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துறதுக்கு அவங்க முகங்களை தான் அடையாளப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா கண், காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவயங்களை வைத்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதனால இந்த முகத்தை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அறிவை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரம்மாவுக்கு 4 வகையான முகங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஓமை காமிக்கப்பட்டது. அந்த 4 முகங்களுமே 4 வகையான அறிவை சார்ந்து இருக்கக்கூடியது. அது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. இதில் இந்த 4 அறிவுமே ஒரு செயலில் பூர்த்தியானாதான் அந்த செயலானது செயல்பட முடியும். நம்மளால் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட இந்த 4 விஷயங்களுமே அங்கே சம்மந்தப்பட்டிருக்கணும். இதில் ஒன்று இல்லை அப்படின்னாலும் அங்கே எந்த ஒரு செயலும் நடக்கிறது கிடையாது. ஒரு சம்யோகம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு புஸ்தகம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த 4 வகையான அறிவும் நமக்கு தேவை. அதில் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிசுவானது கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியில் வந்த உடனே உண்டாயிருது. அப்படி அந்த சிசுவுக்கு உண்டான மனமானது அது மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே ஏதாவது வேலைகளை செய்ய முடியுமான்னு கேட்டால் அதனால் செய்ய முடியாது. ஸோ அந்த சிசு எல்லாத்தையுமே கவனிக்கலாம், அந்த சந்தானம் எல்லாத்தையும் கவனிக்கலாம், ஆனால் அதுக்கு என்னன்னே தெரியாது. நாம் பார்க்குறோம் அப்படிங்கிற உணர்வு கூட அதுக்கு இருக்காது, நாம் கேட்கிறோம் அப்படிங்கிற உணர்வு கூட அதுக்கு இருக்காது. ஏன்னா வெறும் மனம் மட்டுமே இருந்தால் அது அவ்வளோதான். அதனுடைய கெப்பாசிட்டிங்கிறது, புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டிங்கிறது அவ்வளோதான். வெறுமனே சாட்சியாக பார்க்கும், ஆனால் அது என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தான் அது குழந்தை பிறந்து வந்ததுமே ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்க்கும், கலர்ஸை பார்க்கும், வெளியில் இருக்கக்கூடிய அசைவுகளை பார்க்கும், நம்மளுடைய சப்தம் வரக்கூடிய திசையை திரும்பி பார்க்கும். ஆனால் அது என்னன்னே அதுக்கு தெரியாது. ஏன்னா அது தெரியணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளார அது போகணும். அதனால் வெறுமனே மனம் மட்டும் இருந்தாலும் அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அடுத்தது சித்தம் அப்படிங்கிறது வேணும். சித்தம் அப்படின்னா அந்த மனதனுடைய பிரகாசம். அது இப்போ மனம் உண்டாகியிருக்கு அப்படின்னா அது உள்ளாரையே அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் யூஸ் இல்லை. அப்போ அது வெளியிலையும் வியாபிக்க செய்யணும். தூங்குகிற சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் மனம் இருக்குது, அது சித்தமாக வெளியில் பிரகாசிக்காமல் இருக்குது. அப்படி வெளிமுகமாக அந்த சித்தமானது பிரகாசிக்கும் போது மாத்திரம்தான் நம்மளால் எதையாவது சாட்சியாகவாவது பார்க்க முடியும். அப்படி வெறும் மனம் உண்டாகிறது மட்டும் இங்கே விஷயம் கிடையாது. அந்த மனமானது சித்தமாக வெளியில் பிரகாசிக்கவும் செய்யணும். அப்படி பிரகாசித்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது.
ஏன்னா அடுத்தது இந்த புத்திங்கிறது வேலை செய்யணும். அந்த புத்தியினுடைய வேலை என்ன அப்படின்னா மனனம் செய்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பதிவு பண்ணுற வேலையை அது செய்யுது. அப்போ நாம் ஒவ்வொன்றா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம். இது அம்மா, இது அப்பா, இது இந்த கலரு, இது இந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லித் தரும்போது இந்த புத்தி என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றையும் அந்த பார்த்த காட்சிகளையும் கேட்ட அந்த வார்த்தைகளையும் அதனுடைய அர்த்தங்களையும் சரியாக பொருத்தி அதை பதிவுக்குள்ளே கொண்டு போயிடும். இதைத்தான் இந்த புத்தியானது செய்யுது. அப்போ வெறுமனே மனம் உண்டாகிறது மட்டும் பத்தாது, அந்த மனமானது சித்தமாக வெளியில் பிரகாசிக்க செய்யணும். அப்படி சித்தமாக பிரகாசித்தால் மட்டும் பத்தாது, பார்த்த விஷயங்களை அனுபவித்த விஷயங்களை பதிவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு புத்தியும் தேவைப்படுது. இப்போ பதிவாகி போச்சு, அது மட்டும் போதுமானு கேட்டால் இல்லை. அந்த பதிவை அந்த சரியான நேரத்தில் கொண்டு வந்து அங்கே காமிக்கணும், அதை ரீகால் பண்ணணும். இப்போ நம்ம முதல் முறையாக ஒரு செல்ஃபோனை கவனிச்சிட்டோம், இதுக்கு செல்ஃபோன் தான் அப்படின்னு ஒரு பேர் நமக்கு கேள்விப்பட்டுட்டோம், அதை பதிவு பண்ணிட்டோம். மறுமுறை அதே அந்த பொருளை பார்க்கும்போது இது செல்ஃபோன் தாங்கிற அந்த ஞாபகப்படுத்துதல்ங்கிறது அங்கே தேவை. அந்த ஞாபகப்படுத்துதல் வரல அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்குறது புதுசாகவே தான் இருக்கும். ஒரே பொருளை திரும்ப திரும்ப பார்த்தாலும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியலன்னு சொன்னால் முதல் முறையாக பார்க்கக்கூடிய அனுபவத்திலே தான் நம்ம இருப்போம். அதுக்கு அந்த பதிவுகளை உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும். அதுதான் இந்த அகங்காரமானது செய்யுது. அது சாமி சித்த வேதத்தில் அகங்காரத்தை பற்றி பேசும்போது ஒரு இடத்துல சொல்லுவார், நாம் நைட்டு தூங்கி எந்திரிச்சு இந்த விழிப்பு நிலைமைக்கு வரும்போது நம்முடைய மனமானது வெளிப்படும் போது முதல்ல மனம் வெளிப்பட்டுரும், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த அகங்காரம் பின்னாடி வெளிப்படும். அப்படி அகங்காரம் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே வெறுமனே மனம் மட்டும் வெளிப்பட்டுருக்கிற சமயத்தில் எழுந்து நம்ம நடக்க போனோம் அப்படின்னு சொன்னால் எதிரில் கதவு மூடி இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம போய் முட்டிக்குவோங்கிறார். அப்போது இந்த மனசு வெளிப்பட்டால் மட்டும் இங்கே இருக்கிறத நம்ம பார்த்து கேட்டு அறிந்து எதையும் செஞ்சிட முடியாது. அது கூட இந்த பதிவுகளை ஏற்கனவே அங்கே பார் கதவு இருக்குது, அது மூடி இருக்குது, திறந்துருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மனசுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு அந்த அகங்காரம் பின்னாடி வரணும். நாம் அதை அறத்தூக்கம்னு சொல்லுவோம். அறத்தூக்கத்தில் நடந்து போய் எங்கேயோ முட்டிட்டான் பாருன்னு. அது முழுவதுமாக விழிப்பு நிலைமைக்கு அடையலை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை சாமி என்ன சொல்கிறாருன்னா, அது வெறும் அகங்காரமற்ற நிலைமையில் வெறும் மனம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் அப்படி தான் முட்டிக்குவோம். ஏன்னா அந்த மனசுக்கு இங்கே வழி இல்லை, அது அடைச்சிருக்குதுங்கிற ஒரு அறிவை இந்த அகங்காரமானது தன்னுடைய பதிவுகளிலிருந்து எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் மனமானது அதுக்கு தகுந்தபடி தன்னுடைய வேலைகளை செய்ய முடியும். அப்போது மனம் உண்டாகணும், மனம் வெளிப்படணும், மனம் பதிவுகளை சேகரித்து வைக்கணும், அந்த அறிவானது பதிவுகளை சேகரித்து வைக்கணும், சேகரிக்கப்பட்ட பதிவுகளை நினைவூட்டணும். இந்த 4 விஷயங்கள் தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற அறிவாக வேலை செஞ்சிட்ருக்குது. இந்த 4 விஷயங்கள் இருந்தால் தான் நாம் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு மனசு உண்டாயிருக்குது. அந்த மனம் வெளியில் வந்தால் தான் படிக்க முடியும். ஏற்கனவே அந்த எழுத்துக்களுடைய உருக்களை நம்ம மனனம் செஞ்சு வச்சுருந்தா தான் அந்த எழுத்துக்களை சரளமாக இப்போது ஜெகதீசனையா படித்து சொன்னபடி நாமளும் சரளமாக படிக்க முடியும். அப்போ அந்த எழுத்துக்களை பார்க்கும்போதே இந்த எழுத்து இந்த உச்சரிப்பு தாங்கிறத நினைவுபடுத்துறதுக்கு அகங்காரம் கூடவே வேலை செய்யணும். இப்படி தான் இந்த பிரம்மாவானவர் ஒரு சிருஷ்டியை செய்யும் போது இந்த 4 வகையான விஷயங்களை வைத்து கொண்டு தான் அதை செய்கிறாரு. அதனால் பிரம்மாங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு ஆள், நம்மளை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அகங்காரமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அந்த அகங்காரத்துக்கு தான் இந்த 4 வகையான அறிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நான்முகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் அப்படி அந்த பிரம்மாவானவர் அகங்காரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அவருடைய மனைவின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நாம் இங்கே கவனித்து பார்க்கணும். ஏன்னா இந்த பிரம்மா சரஸ்வதிக்கு உண்டான விஷயங்கள்லையே ஒரு உறவு முறைகளில் ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியான அந்த கேள்விகள்லாம் கூட அங்கே வச்சுருக்குறாங்க. ஏன்னா வேதங்களில் பல இடங்கள்லையுமே வெவ்வேறு விதமான உறவு முறைகளில் தான் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல தாயின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல தங்கைன்னு சொல்லியிருப்பாங்க, வேறொரு இடத்துல மனைவின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த வேத சாஸ்திரங்களை முழுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரே குழப்பமாயிடும். எப்படி ஒரு பெண் 4 வகையான உறவு முறைகளுக்குள்ளார ஒருத்தர்கிட்ட போக முடியும்? ஒருத்தரோட இணைஞ்சு பயணிக்கணும்னா 4 வகையான உறவு முறை எப்படி சாத்தியமாகும்? ஒருவேளை தன்னுடைய தாயவே அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னா தாயாக இருந்தவங்க மனைவியாக மாறிட்டாங்க, அப்போ 2 உறவு முறை அங்கே சொல்கிறதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை தங்கையவே திருமணம் பண்ணிட்டா கூட தங்கையாக இருந்தவங்க
அவங்க மனைவி ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறவுமுறை வரும். இல்லை தன்னுடைய மகளைவே திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட ஒரு மகளாக இருந்தவங்க மனைவியாக மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறவுமுறையாவது வரும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வர வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனால் 4மே ஒருமித்து வர்றதுக்கான வாய்ப்புங்கிறதே இல்லை. ஆனால் வேத சாஸ்திரங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அதுவும் பொய்யும் கிடையாது. அப்போ இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த வேத சாஸ்திரங்களை நாம் படித்து புரிஞ்சுக்கிட்டதில் வரக்கூடிய பிரச்சனை தான் இது. அது நமக்கு அனுபவ ரீதியாக அவங்க எழுத வச்ச விஷயங்களை நம்ம அனுபவம் இல்லாமல் ஒரு வாக்கியங்களை படித்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் அது. அவங்க உறவு முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாகவே இது ஆணாகவும் பெண்ணாகவும் சித்தரித்து ஒரு உறவு முறையாக ஒரு அனுமானத்துக்காக ஒரு உவமையாக சொல்லப்பட்டதே தவிர, அந்த 2 விஷயங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எப்படி இருக்குது, ஒரு வேலை செய்யும் போது 2 பேரும் சேர்ந்து இந்த 2 வஸ்துக்களும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அது எந்த வகையில் செயல்படுதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உறவு முறையை அவங்க முன்னெடுத்து வச்சு அதை சொல்கிறாங்களே தவிர, உண்மையாகவே அந்த உறவு முறையானது அங்கே பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கிறது கிடையாது. எப்படி பிரம்மாங்கிறது ஒரு ஆள் இல்லை, ஒரு புருஷன் கிடையாது, அது ஒரு வஸ்து, அகங்காரமாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த மாதிரி முதல்ல சரஸ்வதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சரஸ்வதிக்கு பார்த்திங்கன்னா அந்த வேதங்களில் பாரதி, பாஷா, கீர், அப்புறம் வாணி, அப்புறம் வசனம், வசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்களை கவனித்து பார்த்தா எல்லாமே சப்தத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாகவே தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. வாக்கு அப்படின்னா கூட சப்தத்தை உண்டு பண்ணக்கூடியது, வசனம் அப்படின்னா சப்தம் உண்டு பண்ணக்கூடியது, பாஷா அப்படின்னு சொன்னால் பாஷைகளை குறித்து சொல்லக்கூடியது. இப்படி அந்த சப்தத்தை குறிக்கக்கூடிய விஷயமாகவும் சப்தத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்திரியத்தையும் குறிக்கக்கூடியதாகவே தான் இருக்குது. அதனால் இந்த நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்தை உண்டு பண்ணுவதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த இந்திரியமாகவும் சப்தமாகவும் தான் இப்போ நம்ம இந்த சரஸ்வதி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அகங்காரத்திற்கும் சப்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, எந்தெந்த வேலையை செய்யும் போது இந்த அகங்காரமும் இந்த சப்தமும் அந்த நாவும் எந்த வகையில் வேலை செய்யுதுங்கிறத வச்சு தான் அந்த உறவு முறையானது இங்கே தீர்மானிக்கப்படுது. அப்போது இந்த பிரம்மா அப்படிங்கிறது இந்த உடம்பாகவும் நான்கிற இந்த நிலைமை அகங்காரமாகவுமே கூட இந்த பிரம்மாவை பல இடங்களில் சாமி சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். அப்படி அகங்காரமாக இருக்கக்கூடிய உடம்பு இல்லை அப்படின்னா இந்த நாக்குங்கிறது உற்பத்தி ஆகிறது கிடையாது. ஏன்னா இந்த உடம்புல இருந்து தான் நாக்குங்கிறது உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த நாக்கை உண்டு பண்ணது யார் அப்படின்னா இந்த உடம்பு தான். அப்போ இந்த உடம்பு யார், பிரம்மா அப்படின்னா அந்த நாவு அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கு தான் சரஸ்வதியாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சரஸ்வதியை உண்டு பண்ணினதே பிரம்மா தான் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்போ பிரம்மாவுக்கு சரஸ்வதி யாராக இருக்கிறாங்க அப்படின்னா மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் நம்ம கவனிக்க முடியுது. ஏன் அந்த சரஸ்வதியை பெண் பாலாக இங்கே சித்தரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, சப்தம் அப்படிங்கிறது சக்தியினுடைய சொரூபமாக வெளியில் போகக்கூடியது, அக்னி சொரூபமாக நசிஞ்சு வெளியில் போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. ஏற்கனவே சாமி 6ஆம் அத்தியாயத்தில் கவனித்து பார்த்தோம்னா யார் புருஷன் யார் ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கங்களை கொடுத்துருப்பார். புறமாக இருக்கக்கூடிய வீட்டில் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு வஸ்து இருக்குதுன்னா அதுதான் ஜீவன், அதுதான் புறத்தில் வசிக்கக்கூடிய புருஷன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்போ அந்த ஜீவனானது சக்தியாக சலித்து புருஷ பிரகிருதியாக வெளியில் வியாபிக்குதோ அப்பொழுது தான் அது ஸ்திரீ அப்படிங்கிற நிலைமையில் உண்டாகுது. அப்போது ஜீவனாக இருக்கக்கூடிய நிலைமையில் அது புருஷனாகவும், மனமாக இருக்கக்கூடிய வகையில் அது சக்தியாகவும், அதாவது ஸ்திரீயாகவும் தான் நம்ம எண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சப்தம் அப்படிங்கிறது புருஷனுடைய ரூபத்தில் இருக்குதா ஸ்திரீயினுடைய ரூபத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டால், இந்த சப்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சக்தியும் நமக்கு உண்டாகிறது கிடையாது. நமக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னாலும் சப்தத்தையும் உண்டு பண்ண முடியறது கிடையாது. எப்படி அப்படின்னா, நம்ம நைட்டு தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனவனுக்குள்ளார ஒரு சப்தமானது தட்டுகுது. அந்த சப்தம் தட்டுகிறதுனால தான் நம்ம எழுந்திருக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய சப்தம் தட்டுகிறதுனாலே நம்ம எந்திரிக்கிறது உண்டு. ஆனால் வெளியில் எந்த அலாரம் கிளாக்கும் வெக்காட்டினா கூட அவனவனுக்குள்ளாரையே இந்த தூக்கம் போதும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளார சப்தமானது தட்டுது. அப்படி தட்டுகிறதுனால தான் அவன் கண்ணை முழிச்சுக்கிட்டு அந்த மனமானது வெளியில் வியாபிக்க வருது. அப்போ அந்த சப்தம் அப்படிங்கிறது உள்ள தட்டலைன்னா சக்தியினுடைய வெளிப்பாடுங்கிறது கிடையாது. அதனால தான் சப்தம் இல்லையல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். இந்த சக்தி இல்லையல் சப்தம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவரே படுத்த படுக்கையாக இருக்கிற, ரொம்ப வயசாகி போச்சு. அவர்னால் இந்த கைகளாலேயோ இல்லை
முகங்களாலே ஜாடை மட்டுமே காமிக்கிற அளவுக்கு தான் சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரால் சப்திக்க முடியறதில்ல. ஏன்னா சப்தத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா அவனுக்குள்ளார சக்தி இருக்கணும், அந்த சக்தியை அவர் செலவழிக்கணும், அப்போ தான் சப்தத்தை உண்டு பண்ண முடியும். அப்போது சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் சப்தமும் உண்டாகாமல் போகிறது. அப்போ இந்த சக்தி சப்தம் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே நிலமையில தான் இருக்குது. இது இல்லைன்னா அதுவும் இல்லை, அது இருக்குன்னா இதுவும் இருக்குது. அப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒன்று தான் அர்த்தம். அதனால் சப்தம் ஈக்குவல் டு சக்தி அப்படின்னு தான் இதில் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ சக்திங்கிறது ஸ்திரீ தன்மை அப்படின்னா சப்தமும் ஸ்திரீ தன்மை தான், அதுவும் பெண் பாலினத்தை சார்ந்தது தான். அதனால தான் இங்கே பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகன் அப்படின்னு சொல்லாமல் மகள் அப்படின்னு சொல்லி பெண் பாலினமாக குறிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அடுத்ததாக இந்த பிரம்மாவுக்கும் சரஸ்வதி மனைவிங்கிற ஸ்தானம் ஏன் கிடச்சிருக்கும் அப்படின்னா, இந்த நாவாக இருக்கக்கூடிய இந்த நாக்கை மேலும் கீழும் தட்டி இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் புணர்ந்து தான் ஒரு சப்தத்தை எழுப்ப முடியுது. ஏன்னா அந்த நாக்கு எப்படி வேலை செய்யணும், எப்படி மேலும் கீழும் அதை அசையணும் அப்படிங்கிறத இந்த நான்கிற அகங்காரம் தீர்மானிக்குது. எந்த சப்தத்தை எந்த வகையில் இந்த நாக்கை சுழட்டி உச்சரிக்கணுங்கிறத அது செய்ய ஆரம்பிக்குது. அப்போது இந்த நாக்கோட சேர்ந்து தான் அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ நாம் எல்லாரும் நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள நம்ம வேலை செய்ய வைக்கிறோம். ஆனால் அவங்கள வேலை செய்ய வைக்கிற மாதிரியான வேலைகளை இவர் செய்கிறது கிடையாது. இவர் ஆர்டர் போடுறதோடு நிறுத்திக்கிறது இல்லை. இந்த அகங்காரமும் அந்த சப்தம் எழுப்பக்கூடிய நாக்கோட சேர்ந்தே அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்தே செய்கிறதுனால அது மனைவிங்கிற ஸ்தானத்தை அங்கே அடைய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சாமி அங்கே புணர்ந்து அப்படிங்கிற வார்த்தையும் அங்கே சேர்த்து சொல்கிறாரு. அதனால் எந்த ஒரு சப்தம் உண்டாகிறதா இருந்தாலும் அதில் நாக்கினுடைய பங்கு மட்டும் கிடையாது, அவனுடைய அகங்காரத்தினுடைய பங்கு இருக்கவே செய்யுது. அகங்காரம் நாம் என்ன பேசணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தலை அப்படின்னு சொன்னால் தடுமாறிடுவோம். அப்புறம் வார்த்தை வராது, வாயிலிருந்து எதோ உளர வேண்டியதாக இருக்கும். அப்போது அந்த அகங்காரமானது தடையில்லாமல் அந்த பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த நாவானது சரியாக எந்த ஒரு குளறுபடி இல்லாமல் அந்த பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தை தொடர்ந்து செய்ய முடியும். அப்போது இந்த பேச்சாக இருக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு இந்த நாவை இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா புணர்ந்து அந்த சப்தமாக இருக்கக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடிய தொழிலை அவர் செய்கிறாரு. அதனால் பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவி அப்படிங்கிற ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. இதே தாய்ங்கிற ஸ்தானம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, இந்த பிரம்மாவனுடைய உற்பத்தியே விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனதில் இருந்து தான். அந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி வெளியில் வரலை அப்படின்னு சொன்னால் அகங்காரத்தினுடைய உற்பத்தியே கிடையாது. அப்போ அகங்காரம் எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து அப்படின்னு சொல்லி கூட அந்த வேதங்களில் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷ்ணு அப்படிங்கிறது அவனவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி தான். அந்த சக்தியிலிருந்து தான் அகங்காரமானது உண்டாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நிலைமையை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியானது இந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகங்காரத்தினுடைய தாயார் ஆகிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் அகங்காரத்தினுடைய உற்பத்தியை கவனித்து பார்த்தோம்னா அதுக்கு அந்த உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறதே சரஸ்வதியாக தான் இருக்க முடியும், சக்தியாக தான் இருக்க முடியுங்கிறத நம்ம கவனிக்க முடியும். இங்கே தங்கை அப்படிங்கிற ஸ்தானம் எதனால் உண்டாகுது அப்படின்னா, முதல்ல இந்த சக்தியாக இருக்கக்கூடிய மனதிலிருந்து அகங்காரம் உண்டாக்கப்படணும். அந்த அகங்காரம் உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த அகங்காரமானது ஒரு சப்தத்தை எழுப்ப முடியும், இந்த ஜடத்தை வைத்து ஒரு சப்தத்தை உண்டு பண்ண முடியும். அப்போ முதல்ல சக்தியிலிருந்து அகங்காரமாகி இருக்கக்கூடிய பிரம்மா உண்டாகி அதற்கு அடுத்தபடியாகத்தான் இன்னொரு சப்தத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியங்கிறது ஏற்படுது. அதனால் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய சப்தம் தட்டி வெளியில் அகங்காரம் வந்துருச்சு, அது முதல் குழந்தை. அதுக்கு அடுத்தபடியாக சப்தம் அப்படிங்கிறது உண்டாகுது, அது இரண்டாம் குழந்தையாக இருக்குது. அப்போ முதல் குழந்தை அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் குழந்தையாக இருக்கக்கூடியது சரஸ்வதியாக இருக்குது. அப்போ முதல்ல குழந்தைக்கும் இரண்டாம் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம கவனிக்க முடியும். அப்போது உள்ளுக்குள்ளார தட்டக்கூடிய சப்தத்திலிருந்து இந்த நான்கிற நிலைமை முதல்ல உண்டாகி அதுக்கப்புறமாக பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சப்தமானது உண்டாகிறதுனால பிரம்மாவுக்கு பிறந்த சகோதரி, உடன் பிறந்த சகோதரி அப்படிங்கிற ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. ஸோ இதில் இந்த உறவு முறை அப்படிங்கிறது அந்த ரெண்டு வஸ்துக்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த நெருக்கத்தையும் அவங்க வேலை செய்யும் போது ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமைகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர
இந்த உறவு முறை வச்சதுனாலே நாம் ஆணாகவும் பெண்ணாகவும் சித்தரித்து இந்த உறவு முறை இதுக்கு எப்படி வந்துச்சு, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லி இங்கே ஏகப்பட்ட குளறுபடியான புரிதல்களை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியங்கிறது அங்கே ஆயிடுச்சு. உண்மையாகவே அனுபவத்தில் நம்ம கவனித்து பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த குழப்பமும் வந்திருக்காது. நமக்கு பிரம்மானா யார், சரஸ்வதினா யாருன்னே தெரியாததுனால தான் நாம் நம்மளுடைய சௌரியத்துக்கு ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு இது ஆணாகவும் பெண்ணாகவும் சித்தரித்து கொண்டு இந்த உறவு முறையை அந்த 2 பேர்களுக்கு மத்தியில் நாம் கவனித்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய குழப்பங்கிறது அங்கே உண்டாயிருக்குது. அதனால் உண்மையிலேயே பிரம்மாவானவர் யார் அப்படின்னா இந்த ஜடமாக இருக்கக்கூடிய உடம்பாகவும் அகங்காரமாகவும் இருக்கக்கூடியவர். சரஸ்வதிங்கிறவர் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா நாவாகவும் சப்தமாகவும் சக்தியாகவும் இருக்கக்கூடியவங்க. இந்த உண்மையை நாம் சரியாக புரிஞ்சு அனுபவப்பட்டு நம்ம இந்த உறவு முறையை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லா அழகாகவே அது நல்ல விளக்கங்களை கொடுத்துருது அப்படிங்கிறது தான் நாம் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் இந்த வேத வித்வான்களுக்கு கூட விளங்க முடியாத இருந்த கான்ட்ரவர்சியான இந்த கேள்விகளுக்கு சாமி தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு எளிமையான உதாரணம் மூலமாக அதுக்கான சரியான விளக்கங்களை சாமி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம வேத புஸ்தகங்களை அதிக அளவில் நம்ம படித்தாலும் கூட அதனுடைய உண்மை பொருளானது விளங்கிறது கிடையாது. அது விளங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அக்ஷராபியாசம்னு சொல்லக்கூடிய அந்த மஸ்தக படிப்பு வேணும். அந்த அனுபவ படிப்பும் நமக்கு வேணும். அந்த அனுபவ படிப்புக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்காக வேணால் வெளியில் இருக்கக்கூடிய நூல்களை வாசிக்கலாமே தவிர அந்த வாசித்த நூலினுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி இங்கே எங்கேயுமே நாம் போய் வாக்குவாதம் பிரதிவாதங்கள் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இந்த நூலினுடைய வேலையே நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை நமக்கு உடனே சொல்லி கொடுத்துரும். நம்மளுடைய புரிதல் என்னவோ அந்த புரிதல் படி அதை கற்பிக்கிற வேலையை செஞ்சிடும். நாளைக்கு நம்ம புரிதல் மாறுபடும் போது அதே நூல் வேறொரு புரிதலில் நமக்கு அந்த விஷயங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த புரிதல் மாறுபாடுங்கிறது எப்போவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் இந்த புரிதல் தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலையுமே நின்று இங்கே சண்டை போட்டுற முடியாது. ஒவ்வொருத்தருடைய கோணமும் அது வெவ்வேறாகவே இருக்குது, ஒவ்வொருத்தருடைய புரிதல்களும் வெவ்வேறாகவே இருக்குது. அதனால தான் இங்கே சாமி இந்த வேதாந்த கருத்துக்கள் மேலே எந்த ஒரு வாக்குவாத பிரதிவாதங்களோ உண்டு பண்ண வேண்டாம், அவருடைய அனுபவங்களையும் கூட யாரிடம் பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதனுடைய நோக்கம் இந்த புரிதல் தன்மையில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறதுனால தான். அதனால் இதில் யாருடைய புரிதல் பெஸ்ட்டு, யாருடைய புரிதல் ஒஸ்ட்டு, யாருது சரியானது, யாருது தவறானது, இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது இங்கே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய புரிதலானது அவங்கவுங்களுடைய மனதுனால் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது. நாம் எல்கேஜி லெவலில் இருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு புரிகிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய குரு நமக்கு அந்த பாடத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிறாருன்னா அவருக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கக்கூடிய லெசனை அவருக்கு எடுத்துகிட்டு இருப்பார். அதனால் அவங்கவுங்களுடைய புரிதல் நிலைமையில் இருந்து நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நமக்கு அந்த அனுபவமானது வர வர நாமளும் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது சரியான புரிதலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருப்போம். அதனால் இந்த நாம் இப்போ புரிஞ்சிருக்கக்கூடிய புரிதலை வச்சுக்கிட்டு நம்மளுது தான் சரி, மற்றவங்களது தவறு அப்படிங்கிற எந்த ஒரு கோணத்தையும் நம்ம இங்கே ஏற்படுத்திட முடியாது, அது ஏற்படுத்தவும் கூடாது. அதில் எந்த வகையான ஒரு நியாயமும் இல்லை அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் இதில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புரிதல் வித்தியாசங்கிறது வேதாந்த தத்துவங்களில் நிறையா இடங்களில் இந்த வேத வித்வான்கள்னால் உண்டாக்கப்பட்டு அவங்கெல்லாம் சண்டை போட்டு அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் கவனிச்சிருக்கிறோம். சாமி அதை பற்றி கூட ஒரு உதாரணமாக கூட சொல்லியிருப்பார். ஒரு வாழைக்கன்றை வாங்கிட்டு அதை நட்டு அதுக்கு எரு ஊட்டி அதில் தண்ணி பாய்ச்சி அதை நல்லா வளர்த்தெடுத்து அதிலிருந்து கொலை தள்ளின அந்த வாழை மரத்துலேருந்து நல்ல பூத்து அதுலேருந்து காய் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து எடுத்து மோர் குழம்போ இல்லை வாழைத்தண்டு வச்சு பொரியலையோ இல்லை பாயாசமோ இல்லை வாழைப்பழத்தையோ வச்சு எதையாவது ஒன்று அந்த இலையில போட்டு அவங்க செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே யார் சாப்பிட்டாங்களோ அது அவருடைய அனுபவம். அதை அவர் சுத்தமாக வலித்து நக்கி தூக்கி குப்பையில் போட்டதுக்கப்புறம் அந்த நக்குன இலையை போயிட்டு ஒரு 2 நாய்கள் மோந்து பார்த்துக்கிட்டு இதில் இதுதான் பரிமாறப்பட்டிருக்குது, இதில் அதுதான் பரிமாறப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசிக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 2 பேரும் கடிபிடி போட்டுக்கிட்டு ரத்தம் சிந்திட்டு போவாங்களே தவிர அதில் வேறு எதையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட அதை சொல்லி முடிச்சிருப்பார். அந்த மாதிரி தான் இங்கே பிரதிவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால்
அது இந்த உதாரணத்தை நம்ம மனசில் என்றைக்குமே வச்சுக்கணும். நாம் அந்த சரியான புரிதல் வேணும், அங்கே என்ன பரிமாறப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவரை மாதிரியே நாமளும் ஒரு வாழைக்கன்றை வாங்கிட்டு வந்து நட்டு அவர் என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சாரோ அத்தனையுமே நம்ம செஞ்சு அதன்படி நம்ம பயணித்தால் மட்டும்தான் முடியும். அந்த அனுபவம் ரீதியாக நம்ம பயணித்தால் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த வேத இதிகாசங்களில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட இந்த கான்ட்ரவர்சியான இந்த கேள்வி பதில்களுக்கான விஷயங்கள், புரியாத தத்துவ விளக்கங்கள் இதெல்லாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த அனுபவங்கிறது வராத வரைக்குமே அது நமக்கு ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்கலாம். ஆனால் அனுபவம் வரும்போது எல்லாமே சுலபமான புரிதலுக்குள்ளார வர்றதை நம்மளால் கவனிக்க முடியும். அதனால் அவங்கவுங்களுடைய அந்த புரிதல் தன்மையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே நினைவுபடுத்துகிற வேலையை நம்ம செய்கிறோம். அந்த நினைவுபடுத்துறதுல அவரவருடைய புரிதலுக்கு தகுந்தபடி அதை கிரகிச்சுக்கிட்டாலே போதும். அதில் சரியான புரிதலை நோக்கி நாம் நகர வேண்டியதில்லை. நம்மளுடைய அனுபவமே நம்மளை சரியான ஒரு நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் இந்த வேலையில் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா நமஸ்காரங்கய்யா. ஐயா, இப்போ இந்த தூக்கத்தை நடக்கிற ஒரு வியாதிகளை சில பேருக்கு இருக்கு. ஆமாங்கய்யா. அவங்களுக்கு அப்போ மனசு இருக்கும், அகங்காரம் இருக்காது இல்லைங்களா? இருக்காதுங்க. ஆமாம். இப்போ அது எந்த மாதிரியான அது ஒரு மன வியாதிங்க. அது மனம் சார்ந்த வியாதி. அது உடல் சார்ந்த வியாதி கிடையாது. எப்படி நாம் கனவு காணும் போது அது உண்மைன்னு நம்பி ஒரு கனவு காண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க தூக்கத்துலேருந்து விழிச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு ஆக்ஷனில் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. தூக்கத்துலேருந்து நம்ம விழிச்சிட்டோம் அப்படிங்கிற என் நினப்பில் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அகங்காரம் வராதனால எதிரில் என்ன இருக்குதுன்னு அதுக்கு தெரியப்படுத்த முடியாது. வெறும் மனம் மட்டும் முழிச்சிரும். தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டோங்கிற நினப்பில் அது நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால அகங்காரம் இல்லாதனால நாம் பெட்ரூமில் இருக்கிறோமா, ரோட்டுக்கு வந்துட்டோமா, எங்கேயா போய் முட்டிட்டோமா அப்படின்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. இப்போ அவங்க திடீர்னு உழுக்கணும் என்ன ஆகும்? இயல்புக்கு எந்திரிச்சிருவாங்க. முழு தூக்கமும் கலைஞ்சிரும். அப்போ அந்த ஆகாரம் ஒர்க் பண்ணும். ஆமாம் ஆமாம். அவங்க எங்கேயா போய் முட்டிட்டாங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த தூக்கம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே, இப்போ பாதி தூக்கம் இருக்குது, பாதி தூக்கம். அதனால தான் தூக்கத்தில் நடக்கிறதுனே சொல்கிறாங்க. பாதி தூக்கம் இன்னும் உள்ளே இருக்குது. ஏன்னா அகங்காரம் வெளியில் வராதனால அதை பாதி தூக்கம்னு சொல்கிறோம். அகங்காரமும் வெளியில் வந்துருச்சுன்னா அந்த முழு விழிப்பு நிலைமைங்கிறது அங்கே வந்திருக்கும். அகங்காரத்தினுடைய விழிப்பு நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கும். அகங்காரம் விழிப்பு இல்லாமல் வெறும் மனம் மட்டுமே விழித்த நிலைமையில தான் அவங்க நடந்துட்டுருக்குறாங்க. எங்கேயா போய் முட்டிட்டாங்கன்னா அந்த தூக்கம் கலைஞ்சிரும். அப்புறம் முழு விழிப்பு நிலைமைங்க கிடச்சிரும். அப்புறம் அவங்க திரும்ப படுத்துக்குவாங்க. இப்போ நமக்கு சமயத்துல பசியே எடுக்காம இருக்கு. அப்போ பசி எடுக்கணும், அதுக்கு ஒரு அகங்காரம் வேணும்ல? அகங்காரம்ங்கிறதே இந்த ஜடமும் அகங்காரம் தானங்கய்யா. இந்த உடம்பும் சாமி அகங்காரம் தானே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அகங்காரம் தனியாக, அதுக்கு அகங்காரம் தேவையில்லை. இந்த உடம்பு அதனுடைய இயல்பு என்ன, சக்தி குறைபாடு அப்படின்னு சொன்னால், எனக்கு சக்தி இன்னும் கொஞ்சம் வேணும், பிளட்டு கொஞ்சம் குறையுது, இன்னும் கொஞ்சம் பிளட்டு வேணும், அதனால் நீ கொஞ்சம் சாப்பாடு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு கேட்கும். அந்த சக்தி குறைபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் பசிக்காது. இப்போ அகங்காரம் மற்ற நிலையில் தான் தூக்கம் வரும் இல்லைங்களா? மனம் வெளியில வேலை செய்யலை அப்படின்னு சொன்னா அது தூக்கத்துக்கு போயிடும். அப்ப அகங்காரம் இருக்காதுல்ல? மனம் உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அகங்காரம் இருக்காது. ஏன்னா மனம் வெளியில வியாபிச்சாதான் அகங்காரத்தினுடைய உற்பத்தியே. இதைய சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். புருவ மத்தியத்துக்குள்ளார அந்த ஈஸ்வரன் இருந்தாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஜீவன் எடுத்துக்கலாம். புருவ மத்தியத்திலிருந்து கீழே இறங்கி உடம்புக்குள்ளார இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க மனசுன்னு எடுத்துக்கலாம். உடம்ப விட்டு வெளியில வந்துருச்சு அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா அது அகங்காரம்னு நீங்க எடுத்துக்கலாம். உடம்பு விட்டு வெளியே வந்தா, ஆமா, அந்த ஈஸ்வர சைத்தன்யம் உடம்ப விட்டு வெளியில வருது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அது அகங்காரத்தினுடைய வேலையாகத்தான் இருக்கும்.
அகங்காரம் தான் அங்கே பிரதானமாக வேலை செய்யும். தமோ குணத்தோட தான் அது இங்கே வெளியில் வந்து வேலை செய்யும். இப்போ தூங்கும் போது நம்மளுடைய உடம்புக்குள்ளாரையே அந்த மனமானது அடங்கி இருக்குது. புருவ மத்தியங்கிற நிலைமையில ஆ. உடம்புக்குள்ளார அந்த உள்கதி சுவாசம் தான் நடந்துட்டு இருக்குது. ம், ம். சுவாசம் வெளியில வரவே இல்லை இல்லைங்களா? ஆமா. ஸோ அந்த ஈஸ்வர சைத்தன்யம்னு நான் சொன்னது அந்த ஜீவசக்தியான வாயுவை தான். அந்த ஜீவசக்தியான வாயு உடம்பை விட்டு வெளியில வருது அப்படின்னா நம்ம காலையில தூக்கத்துலேருந்து முழிச்சாதான் வெளியில வரும். ஆமா. அப்போ ம், ம். அகங்காரம்ங்கிறது வந்துடுது. அப்போ நம்முடைய சுவாசமானது உடம்பை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா அகங்காரமாக செயல்பட ஆரம்பிச்சிரும். உடம்புக்குள்ளாரையே நைட்டு தூங்கும் போது மேலும் கீழும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது மனமாக மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அதே சுவாசமானது புருவ மத்தியத்தில் அசையாம நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அது ஜீவனாக மட்டுமே இருக்கும். அங்க சுவாசமே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாயுங்கிற ஒரு சம்பந்தமே இல்லாமல் அந்த சலனமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க புருவ மத்தியத்திலையும் வாயு இல்லை அப்படின்னு சொன்னா அது ஈஸ்வர அம்சமாக இருக்கும். ம், ம். விசுத்தி அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதுக்கு அடுத்தது ஆக்னைங்கிற நிலைமையில அது சிவனாக அது அமைதியா ஆனந்தத்துல இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். அங்க ஜீவன் அதை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ம். விசுத்தி வரைக்கும் தான் ஜீவனுடைய நிலைமை. அதுக்கப்புறம் அது ஈஸ்வரத்துவமாயிரும். இப்போ சமீரன் கதியில எப்படி இருக்கும்? நம்ம உடம்புக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்போ அதுதான் மனம் மனமா? மனம் மட்டும் இருக்கக்கூடிய நிலைமை. மனம் செயல்படாமல் மனம் மட்டும் இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப அகங்காரம் கிடையாது. அகங்காரம் கிடையாது. ஏன்னா சுவாசம் நம்ம உடம்பு விட்டு வெளியில வந்தாதான் அகங்காரம். ஓ. சுவாசம் உடம்புக்குள்ளாரையே இருந்துச்சு அப்படின்னா அங்க அகங்காரத்துக்கு வேலை இல்லை. அதனால தான் நான் இந்த சுவாசத்தை அடையாளம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சுவாசம் வெளியில வந்துருச்சா அப்ப அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். சுவாசம் உள்ள அடங்கி இருக்குதா? உள்ளன்னா எந்த இடத்துல? உடம்புக்குள்ளாரையா புருவ மத்தியத்துக்குள்ளாரையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ உடம்புக்குள்ளார அப்படின்னா அங்க மனம் இருக்கவே செய்யும். அது எப்போ புருவ மத்தியத்துக்குள்ளார ஐக்கியமாகுதோ அப்பதான் மனமும் இல்லாமல் ஜீவன் மட்டுமே இருக்கிற நிலைமைங்கிறது உண்டாகும். அப்ப புருவ மத்தியத்திலும் இல்லாம அங்க வாயுவே இல்லாத நிலைமைங்கிறது ஒண்ணு உண்டாகுது அப்படின்னு சொன்னா போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடுவார் இல்லையா? அந்த ஆமா. போக்கும் வரவுங்கிறது வாயுனுடைய தன்மையை குறிக்குது. அங்க அந்த வாயுனுடைய தன்மை இல்லாத நிலைமைக்கு போகும்போது அவர் புண்ணியனாக ஈஸ்வரத்துவம் அடைஞ்சவராக இருப்பார். அதனால தான் நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்ப வேண்டாம்னு ஏன் சொன்னாங்கன்னா, நாசியில சுவாசம் ஓடுச்சுன்னா அவனுக்கு அகங்காரம் இருக்கும்னு அர்த்தம். அவன் வந்து சுயநலத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில் அவன் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால அவனை நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள்ல அந்த யூத மதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு. சந்தோஷங்க. ஆத்து நமஸ்காரங்க. ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஆத்து நமஸ்காரங்க. பரவாயில்ல, நீண்ட ஒரு விளக்கத்தை ரொம்ப நாள் அது கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது இந்த சப்ஜெக்ட்டு. சரிங்க. அதை வந்து நீங்கள் உங்களுக்கே உரிய பாணியில் வந்து காலையில் எழுந்ததுலேருந்து எப்படி வந்து சுவாசம் வருது, அப்போ அகங்காரம் எப்படி வெளியே போகுது, அகங்காரம் வெளியே போயிட்டு அது எத்தனை வந்து அந்த பதிவுகள்லாம் ரீகலெக்ஷன் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த அகங்காரம் வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து க்ளீனாக சொன்னீங்க. அப்புறம் அந்த சரஸ்வதி வந்து எப்படிலாம் எந்தெந்த இடத்துல இந்த நான்மூனுக்கு என்ன தாயா எப்படி, தங்கையா எப்படி, மகளா எப்படி, மனைவியா எப்படி, அதை வந்து சித்தவித கருத்துக்கள் அப்பா வந்து எந்த இடத்துல ஒவ்வொன்றும் கரெக்டாக வந்து அதை வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரஸ்வதி வந்து இந்த வாணி என்ன வசனம் வாக்கு பாஷான்னு சொன்னீங்க, அது வந்து உண்டாகிறது அந்த ஒன்று. இது எல்லாம் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க. அந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு குழப்பமாகவும் இருக்குது. வேத வித்வான்களுக்கும் விளங்காத ஒரு தத்துவ விளக்கங்களை சுவாமி ஞானபிதா நமக்கு வந்து கரெக்டாக அருமையாக வந்து இதை சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம கடைசியாக வந்து இதில் வந்து ஆர்கியூமெண்ட்டோ இல்லை விவாதங்களோ நமக்கு தேவையில்லை. நம்ம எந்த புரிதல் தன்மையில் இருக்கோம், எல்கேஜிலேருந்து அந்த புரிதல் தன்மை 10th ஸ்டாண்டர்ட் படிச்சோன்னா அதுக்கு தகுந்த அத்தனை பர்சன்டேஜ் நமக்கு உணர்த்தப்படும் இறைநிலை மூலமாக அப்படிங்கிறதையும் சொல்லி, அந்த வாழைக்கன்றை வெட்டி செஞ்சு அதை காயாவோ கனியாவோ பழமாவோ கூட்டு பொரியல் அதை சொல்லி செஞ்சு கடைசியில் அந்த 2 நாய்கள் போயிட்டு எப்படி சண்டையிட்டுட்டு விளங்குறத கரெக்டாக சொல்லி முடித்து நல்லபடியாக எங்களுக்கு உணர்த்துறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்து நமஸ்காரங்க.
சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம். சந்தோஷங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தினுடைய நோக்கமே நாம் ஜீவ ரட்சையோடு இருக்கணும், அவனவனுடைய ஜீவனை பாதுகாக்கிற நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது ஜீவனுக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சாமி அதை விசாரணை மார்க்கமாக கூட 12ஆம் அத்தியாயத்தில் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பற்றி பேசும்போது சொல்லியிருப்பார். நீ நித்தியனா அனித்தியனா அப்படிங்கிறத முதல்ல கவனி. நாம் செய்யக்கூடிய செயலானது நித்தியத்தை சார்ந்து இருக்கிறதுக்காக செய்கிறோமா, அனித்தியத்தை சார்ந்து இருக்கிறதுக்காக செய்கிறோமான்னு கேள்வி கேட்டுக்கோ. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் இப்போ ஜீவனானது நித்தியம் அடையிறதுக்கு போகுதா, இல்லை அனித்தியம் இருக்கிறதுக்கு நசிச்சு போகிறதுக்கு அது இப்போது செயல்பட போதாங்கிறத ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்ம அதை கவனித்து பார்க்க சொல்லி சொல்கிறார். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த அனாவசியமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம தவிர்த்துருவோம். ரொம்ப அவசியம் இது நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிறத தவிர்த்து மீதி எல்லா வேலைகளுமே அங்கே நிறுத்தப்பட வேண்டிய அவசியங்கிறது ஏற்படும். அப்படி நிறுத்திட்டோன்னா அதிக அளவில் நமக்கு நேரம் கிடைக்கும். ஏன்னா நாம் செய்கிறதுல நிறையா வேலைகள் அனாவசியமான விஷயங்களுக்கு தான் இதை செலவு பண்ணி தீர்த்துட்ருப்போம். அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவனை எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இந்த வரவு செலவு கணக்கு பார்ப்போம். மாதமான நம்மளுக்கு வந்த சம்பளம், வருமானம் இவ்வளோ, செலவு இவ்வளோ, மிச்சம் இவ்வளோன்ட்டு, அந்த மாதிரி நம்ம ஜீவனுக்கு இந்த வரவு செலவு கணக்கை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் அதிக அளவில் எவ்வளோ மணி நேரங்களை நம்ம அனாவசியமாக இந்த ஜீவனை செலவு பண்ணுறோம், அனாவசியமான காரியங்களுக்கு செலவு பண்ணுறோங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எரேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிக அளவில் நமக்கு ஆன்மீகத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான நிறையா நேரங்களானது கிடைக்க பெறும். ஆனால் அதையே நம்ம அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறதுக்கு இந்த ஜீவனானது அவசியங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதைய ஜீசஸ் கிரைஸ்ட் கூட என்ன சொல்லுவார்னா, இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏன்னா ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், இந்த உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவை தான். அதனால் இந்த விஷயங்களுக்கு பின்னாடி போய் இதை இழக்க வேண்டாம். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும், எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவாங்க. ஆனால் நம்முடைய ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அந்த கடவுளுக்காக தான் இருக்கணும், நம்முடைய ஜீவனுக்காக தான் இருக்கணும்னு அவர் ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார். அதனால் என்னத்தை சாப்பிட்றோன்னு சொல்லி இப்போ அப்படி தானே உபஜீவனத்துக்காக தானே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறோம். அவர் அதை தான் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம்னு சொல்லி முதல்ல ஓடுறதை நிறுத்துங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை இழந்து நாம் இங்கே எதையும் சாப்பிட்டு குடித்து இங்கே யாருமே இங்கே உயிர் வாழ முடியாது. அவனுடைய ஜீவனை காப்பாற்றுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதையும் நம்ம இந்த வேலையில் கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சாமியும் அதே நிலைமையில தான் அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி பேசும்போது 13ஆம் அத்தியாயத்தில் அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை நிலைநிறுத்தி வைப்பது தான் அன்னமே தவிர நாம் சாப்பிடக்கூடிய சாதம், ரசம், பொரியல், இந்த இட்லி, தோசை இதெல்லாமே கிடையாது. இதனால் இந்த உடம்பானது போஷிக்கப்படுறது கிடையாது. இந்த சரீரமானது போஷிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அது உள்நிலையிலே இருக்கிறதுக்கு நம்ம அபியாசம் செய்யணும். அசுவாக இருக்கக்கூடிய பிராணனை அயனம் செய்யக்கூடிய நிலைமைக்கு நம்ம வரும்பொழுது தான் அன்னம் அப்படிங்கிற நிலைமை நம்ம அடைய முடியும். அந்த அன்னத்தை புசித்திருப்போருக்கு செத்து போகிறது கிடையாது. அந்த அன்னத்தை புசிக்காதனால தான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் எல்லாம் செத்து போயிட்டுருக்கிறதா அவர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் சொன்ன இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ சாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா ஒத்து போயிருக்கிறத நம்மளால் நல்லாவே கவனிக்க முடியும். அதனால் இந்த ஜீவசக்தியான வாயு எந்தெந்த வகையிலெல்லாம் அனாவசியமான விஷயத்துக்கு போகுதா, அவசியமான விஷயத்துக்கு போகுதாங்கிற அந்த விசாரணையானது நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி விசாரித்து அறிந்து அந்த அனாவசியமான விஷயங்களை தவிர்த்து அதையே நம்ம உள்நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜீவன் மேலே அதிக அளவில் ஸ்நேகிச்சிட்ருக்குறோம், அது மேலே நல்லா அக்கறை வச்சுருக்குறோன்னு அர்த்தம். அது மேலே நமக்கு ஸ்நேகம் அதிகமாக தான் அது நமக்கு உள்நிலையில் இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஸோ அதை நான் இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் இந்த விசாரணையை நம்ம ஒரு தடவை வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், அது அவசியம் இல்லாதது அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளால் அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கவே செய்யும். ஸோ நாளைக்கு இந்த மீதம் இருக்கக்கூடிய விஷ்ணு பற்றின விஷயங்களையும்
நம்ம ஜெகதீசன் ஐயா வந்து ராமதீர்த்த விஜயம், அவருடைய விஜயம்ங்கிற அந்த புஸ்தகத்தை பற்றின மீதி பாகங்களை அவர் கவனிப்பார். நாளைக்கு மறுபடியும் நம்ம சந்திக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம்.